நிலை இருக்கக்கூடாதற்காக தான் எல்லா இந்த 2 பெருநாட்களையும் ஏழைகளை சேர்த்துக் கொள்கிறது இஸ்லாம். ஆகவே இந்த சமத்துவத்தோடு இப்போது பார்த்து சொன்னா நம்ம தமிழகம் இருக்கிறது முழு தேசத்திற்கும் முழு நாட்டிற்கும் முன்மாதிரியாக இருக்கிறது. ஒரு சமூக நீதியான நாடு, சமூக நீதியான மாநிலம் என்பது எல்லா மாநிலத்துக்கும் சமீபத்திலே நடந்து முடிந்த இந்த தேர்தலுடைய களம் மிகப்பெரிய படிப்பனை ஊட்டியது. எல்லாரும் நாங்க ஒன்னா இருக்கிறோம். எப்படி இந்த பூமி தந்தை பெரியார் வாழ்ந்த பூமி, இந்த பூமி பேரறிஞர் அண்ணா வாழ்ந்த பூமி, இந்த பூமி மிகப்பெரிய ஆளுமிக்க அரசியல் வித்தகர்களாக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்த பூமி. இதுபோன்று இப்போது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தளபதியார் அவர்களுடைய ஆட்சியிலே நடக்கக்கூடிய எப்ப சொல்லும் போது கூட என்ன சமூக நீதியினுடைய மாநிலம் என்று தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமூக நீதி நிலைநாட்டுவதற்காக எல்லா மக்களும் ஒரே நிலையில இருந்து நாங்கள் சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு மானாமச்சலோடு அண்ணன் தம்பியோடு தொப்புள் கொடி உறவோடு நாங்கள் வாழ்வோம் என்று முழு மாநிலத்துக்கும் முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம் தான் இந்த தமிழக மாநிலம். இந்த மாநிலம் முழு உலகத்துக்குமே எடுத்துக்காட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா மத்தாவோட பாத்தீங்கன்னா ஆங்கிலம் பேசக்கூடியவங்க, அரபி பேசக்கூடியவங்க, தமிழ் பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4000 பேர் போயிருக்கிறான். இன்னைக்கு அச்சு கிழமை இன்னைக்கு மக்கள் செய்யறாங்க. என்ன அது மாதிரி ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் ஒவ்வொரு தேசத்துல இருந்தும் பல கருப்பர்கள், சவுத் ஆப்பிரிக்காவே, தென்னாப்பிரிக்கா, வெள்ளக்காரர்கள், எல்லாம் ஒரே இடத்துல ஒரே மைதானத்தில் ஒன்று கொடுக்குறாங்க. வெள்ளக்காரர்கள், கருப்புக்காரர்கள், பணக்காரர்கள், ஏழை, விவசாயி, படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் எல்லா தரப்பு மக்களும் ஒன்றா சேர்ந்து பல மொழிகள் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒரு நாடு ஒரு மாநிலம் இருக்கிறது சொன்னால் பல மொழி பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள், பல ஜாதிகள் இருப்பார்கள், பல மதத்தில் இருப்பார்கள், பல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய இருப்பார்கள். எல்லாத்தையும் ஒரே கிடையில கொண்டு வந்து இது மனித சமுதாயம், இது மனித சமுதாயம், இது மனித குலம் அப்படிங்கிற ஒரே பார்வையில பார்த்து அந்த நிலைப்பாட்டை வகுத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வகுத்த திட்டம். அந்த திட்டத்தினுடைய தொலைநோக்கு பார்வையோடு தான் இப்போ சமூகத்திலே நூற்றாண்டுகளில் வாக்கு நடந்து நம்ம காட்டிய வழிமுறையாக இருக்கிறது. ஆகவே இந்த நல்ல நாளில் நம் அனைவருக்கும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் நீதியோடு சமூக நீதியோடு சமூக சிந்தனையோடு நல்ல உறவோடு வாழக்கூடிய நல்ல ஒரு பண்பாட்டையும் நல்ல நிலைப்பாட்டையும் எல்லா நல்ல இடையே நமக்கு தந்தருவானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன். இந்த பெருநாள் தியாக பெருநாளுடைய வாழ்த்துக்களை எல்லோருக்கும் நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். குறிப்பாக விவசாயிகள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள், தொழிலாளிகள் இப்படி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரே மனித குலம், அவர்களுடைய தேவைகளுக்கு தகுந்தவாறு அவர்களுக்கு உதவி செய்து அந்த உதவியின் மூலமாக இறைவனை காண்போம். எப்படி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் சொல்லி பேரறிஞர் அண்ணா சொன்னாரோ அதே போன்று ஏழையினுடைய சிரிப்பை காண்பதற்காக வேண்டி ஏழையினுடைய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்புகளையும் அந்த வெறுப்புகளையும் வெளிக்காட்டாமல் இருப்பதற்காக தான் இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது. ஆகவே இந்த திருநாளிலே ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை எல்லோரும் பகிர்ந்து கொண்டு எல்லா நலமும் வளமும் பெற்று நல்ல மக்களாக, நல்ல முன்மாதிரியான மாநிலமாக, நல்ல முன்மாதிரியான மனித சமூகமாக வாழக்கூடிய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் எல்லா இறைவன் நமக்கு தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கூட்டத்திற்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய உயர்குரு போலீஸ் அதிகாரிகள், ஆய்வாளர்களுக்கும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எல்லோரும் கூட இருந்து இந்த கூட்டத்தை அழகான முறையில் சீராக நடப்பதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்காக என்னுடைய வடலூர் இஸ்லாமிய ஜமாத் சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த பெருநாளுடைய வாழ்த்துக்களோடு கூறிக்கொள்கிறோம். அதே போன்ற ஊடக நண்பர்கள் அவர்களுக்கும் இந்த நன்றியை நாங்கள் வாழ்த்துக்களோடு கூறிக்கொள்கிறோம். நாளைக்கு சின்ன துவான் சொல்ல பொதுவான துவா செய்வாங்க. எல்லாம் கலந்து கொள்ளும். பிரார்த்தனை உலக அமைதிக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யப்படுவது. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة الفردوس يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أيد الإسلام والمسلمين. اللهم أيد الإسلام والمسلمين. اللهم أيد الإسلام والمسلمين. اللهم أهلك الكفرة والمبتدعة والمشركين. اللهم شتت شملهم. اللهم مزق جمعهم. اللهم دمر ديارهم. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم.
وخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم واجعل اللهم آمنة مطمئنة سائر بلدان المسلمين واكتب اللهم الستر والسلامة والعافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஒற்றுமையாக அருள்வாயாக. எங்கள் அனைவருக்கும் ஐக்கியத்தை அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மன நிம்மதியையும் மன அமைதியையும் மன சந்தோஷத்தையும் மன ஓர்மையும் மன ஒற்றுமையும் மன திருப்தியையும் அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தையும் மதிப்பையும் மரியாதையும் தந்தையும் அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் பெரியத்தையும் அருள்வாயாக. எங்களுக்கு மத்தியில் இரக்கத்தையும் கருணையும் பரிவையும் கிருபையும் அருள்வாயாக. எங்களை ஆட்சி செய்பவர்கள் நீதமான முறையில் குடிமக்களுக்கு மத்தியிலே ஆட்சி செய்தல் புரிவாயாக. எப்படி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் நீதியான முறையில் மக்களுக்கு மத்தியிலே ஆட்சி செய்தார்களோ அதே போன்ற ஆட்சியை எங்களுக்கு மத்தியிலே அருள்வாயாக. அநியாயக்காரர்களின் ஆட்சியை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. அநியாயக்காரர்களின் அதிகாரத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அநியாயக்காரர்களின் ஆட்சி அதிகாரம் ஆதிக்கத்தை விட்டு குடிமக்களை காப்பாற்றுவாயாக, பாதுகாப்பாயாக. எங்களுக்கு மத்தியிலே மத நல்லிணக்கத்தையும் மன நல்லிணக்கத்தையும் அருள்வாயாக. யாருமாக நாங்கள் சகோதர சகோதரிகளாகவும் நண்பர்களாகவும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அருள்வாயாக. பலஸ்தீனுடைய பெண்களை காப்பாற்றுவாயாக, அவர்களை பாதுகாப்பாயாக. பலஸ்தீன் குழந்தைகளை காப்பாற்றுவாயாக, பாதுகாப்பாயாக. பலஸ்தீன் பெரியவர்களை காப்பாற்றுவாயாக, பாதுகாப்பாயாக. யூத தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் விட்டும் அந்த பெண்களையும் குழந்தைகளையும் பெரியவர்களையும் காப்பாற்றுவாயாக, பாதுகாப்பாயாக. யூத பன்றிகளையும் குரங்குகளையும் விட்டும் அந்த பெண்களையும் குழந்தைகளையும் பெரியவர்களையும் காப்பாற்றுவாயாக, பாதுகாப்பாயாக. அல்லாஹ் உலகத்தை அமைதியை நிலைநிறுத்துவாயாக. குறிப்பாக இந்தியாவில் அமைதியை நிலைநிறுத்துவாயாக. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அமைதியை நிலைநிறுத்துவாயாக. அனைத்து மக்களும் சந்தோஷமாக மன நிம்மதியோடும் மன அமைதியோடும் மன ஓர்மையோடும் மன ஒற்றுமையோடும் மன திருப்தியோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அருள்வாயாக. யாரெல்லாம் நாங்கள் எல்லாம் மனிதர்களாக மனித தன்மையோடும் மனித அபிமானத்தோடும் மனித நேயத்தோடும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அருள்வாயாக. எங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் எங்களுக்கு அருள்வாயாக. எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் அருள்வாயாக. எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் அருள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا أمام الله يا واسع الكرم. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर